இந்த செடியில இவ்வளோ அழகான பூ பூக்கும்னு எனக்கு தெரியலைங்க. தெரியாமலே எடுத்துட்டு வந்து நான் தண்ணீல போட்டேன். தண்ணீல போட்டு நான் எதுக்கு போட்டேன்னா, இந்த ஆகாய தாமரைலாம் இருக்கு பார்த்தீங்களா? அத மாதிரி இது படர்ந்து அழகா இருக்கும். அதோட இலையெல்லாம் பார்க்குறதுக்கு அழகா இருந்துச்சு. தண்ணீல இருந்து தான் நான் எடுத்துட்டு வந்து நான் போட்டதுங்க. திடீர்னு மாடி மேல வந்து பார்க்குறேன் பூ பூத்து நிக்குதுங்க. அதில மொட்டு வந்தத கூட நான் கவனிக்கல. ஏன்னா மொட்டு வந்திருந்துச்சுன்னா, அதில பூ பூக்கும்னு சொல்லி நம்ம ஆர்வத்தோட நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா நான் மொட்டு வந்ததே கவனிக்கல. சட்டுன்னு பூ கொத்தா பூத்து நிக்க ஓடிட்டா நமக்கு எப்படி இருக்கும்? அதுவும் இந்த கலர்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்காம இருக்கு. எனக்கு இந்த கலர்லாம் ரொம்ப பிடிக்குங்க. லைட் கத்திரிப்பூ கலர். இந்த கலர்ல எந்த பூவா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்த உடனே எனக்கு ஷாக் ஆயிருச்சு. அத விட ஷாக் என்னன்னா, இப்போ ஒரு பூ விரிஞ்சிருச்சுன்னா, ஒரு பூக்க எல்லா இதழ்ல வரமாட்டேங்குது. ஒரே ஒரு இதழ்ல ஒண்டியா மயில் இறகு மாதிரி வருதுங்க. கலர் தீட்டி விட்ட மாதிரி. சூப்பரா இருக்கு. நீங்களே கூர்ந்து கவனிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம மயில் இறகு நான் எடுத்துட்டு வந்தா, அதில கண்ணு வச்ச மாதிரி எல்லாம் வரும் பார்த்தீங்களா? டார்க்கா. அது மாதிரி சூப்பரா இருந்துச்சு. எல்லோ கலரும், அ லைட்டா ப்ளூ கலரும் வச்சு அப்படி சூப்பரா இருந்துச்சுங்க. பார்த்தீங்களா? அந்த செடிய நான் தூக்கி காமிக்கிறேன் பாருங்க. இதோட பேர் எனக்கு தெரியாதுங்க. தெரியாம எடுத்துட்டு வந்தேன். இவ்வளோ அழகான பூ குடுக்கும்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்த அந்த செடி குடுத்துச்சு. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் நெனைக்கல, அ சு அ சாதாரணமா கொண்டு வந்து ஒரு ரூ. 100 பிளாஸ்டிக் டப்பா அல்லி செடி நட்டு வச்சிருக்காரு என் வீட்டுக்காரர். அதுக்குள்ள தான் தூக்கி கொண்டு வந்து போட்டேன். சாதாரணமா போட்டேன். சரி, மீனுங்கலாம் இருக்குல்ல, குட்டி குட்டி கலர் மீனெல்லாம் வளர்த்துறாங்கல்ல, அது கூட கிடக்கட்டும்னு சொல்லி எடுத்து போட்டேன். போட்டு இவ்ளோ அழகா பூ குடுத்தோனே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. இனி அத தனியா எடுத்து போடணும் ஒரு பாட்டுக்குள்ள போட்டு. இது ஒண்டியா அந்த பாட்டுல வளர்ந்து நின்னு, மொத்தமா பூத்து நின்னா எப்படி இருக்கும்? இத மாதிரி பூவ நீங்க பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா நான் பார்த்தது இல்லைங்க. ஆனா இந்த செடிய பார்த்துருக்கேன். நான் குளத்துல கிடக்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன். பூ பூத்து நின்னத நான் பார்த்ததே இல்ல ஒரு வாட்டியும். இப்ப தான் நான் பூ பூத்தா ஃபர்ஸ்ட்டா பார்க்குறேன். இனி தனியா ஒரு பாட்டுல போட்டு, அதோட அழக நான் இனி தனியா ரசிக்கணுங்க. சூப்பரா இருக்குங்க. நெனச்சு கூட பார்க்கல. இவ்ளோ அழகான பூவ குடுக்குன்ட்டு. மெயினா என் பையன் தான் எடுத்துட்டு வர ஆசைப்பட்டு அத எடுத்துட்டு வந்ததுங்க. ஏன்னா, நாங்க ட்ரிப்புக்கு போன நினைவாயிட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தது. அ தலக்காட்டு கோயிலுக்கு போயிருந்தோம். தலக்காட்டு கோயில்ல போகக்கூடிய டைம் அங்க ஒரு ஆறு போயிட்டுருந்தது. அந்த ஆறுல நாங்க படகு சவாரி பண்ணோம். அந்த டைம் படகு சவாரி முடிச்சுட்டு வரக்கூடிய டைம், சரி ஒரு நினைவா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு என் பையன் எடுத்துட்டு வந்து தண்ணீல கொண்டு வந்து போட்டதுங்க. நிஜமாங்க. என்ன மாதிரியே தான் என் பசங்களும் வந்துகிட்டு இருக்காங்க. செடி மேல ஆசை ஜாஸ்தி. இத மாதிரி உங்க வீட்டு பசங்க இருக்காங்களான்னு சொல்லுங்க. நிஜமாங்க பார்த்து, பார்த்து எனக்கு ஆசையே தீரல. அந்த அளவுக்கு பார்த்தேன். ஆனா ஒரே ஒரு நாள் தாங்க பூத்துச்சு. மறுநாளைக்கு அது வாடிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பூ அவ்வளவா அந்த ஃப்ரெஷ் ரவுண்ட் ஆயிட்டு இல்ல. பூத்தா மொத்தமா பூத்து சூப்பரா நிக்குதுங்க. இப்போ ஒரே ஒரு இன்னொரு செடியில 2 பூ ஒண்டியா பூத்திருக்கு. அது மறுநாளைக்கு 4 பூ பூத்துட்டு அதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.